வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். வில்லிவாக்கத்தில் தோண்டப்பட்டு வரும் சுரங்கப்பாதை பணிகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சென்னை மெட்ரோ ரயில்வேயின் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக அடுத்த வாரம் வில்லிவாக்கத்தில் சுரங்கப்பாதை தோண்டும் பணிகள் தீவிரமாக தொடங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் வில்லிவாக்கம் பகுதியில் 3 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைய உள்ளன. வில்லிவாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம், பேருந்து முனைய மெட்ரோ ரயில் நிலையம், MTH சாலை மெட்ரோ ரயில் நிலையம். இந்த பணிகள் அனைத்தும் சென்னை மெட்ரோ ரயில்வேயின் 2ஆம் கட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த 2ஆம் கட்ட திட்டமானது மொத்தம் 118.9 கிலோமீட்டர் நீளமுடையது. வில்லிவாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சுரங்கப்பாதை தோன்றும் இயந்திரமான மருதம் என்கிற இயந்திரம் இயக்கப்படுகிறது. இந்த இயந்திரம் வில்லிவாக்கம் பேருந்து முனையம் மெட்ரோ நிலையத்தை நோக்கி சுரங்கப்பாதையை தோண்டும். இந்த சுரங்கப்பாதை தோண்டும் பணி அடுத்த வாரமே தொடங்கும் என்று CMRL அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த 2ஆம் கட்ட திட்டத்தில் வில்லிவாக்கம் பகுதி 5வது வழித்தடத்தின் கீழ் வருகிறது. இந்த வழித்தடம் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை செல்கிறது. இந்த 5வது வழித்தடம் மொத்தம் 47 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்த வழித்தடம் தான் 2ஆம் கட்ட திட்டத்திலேயே மிக நீளமான வழித்தடமாகும். இந்த வழித்தடத்தில் ரெட்டேரி, கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர் மேற்கு, திருமங்கலம், கோயம்பேடு, விருகம்பாக்கம், முகலிவாக்கம், ராமாபுரம், அடையாம்பாக்கம், மடிப்பாக்கம், கோவிலம்பாக்கம், மேடவாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூர் போன்ற பல இடங்களில் மெட்ரோ நிலையங்கள் அமைய உள்ளன. தற்போது மேடவாக்கம் அல்லது மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளிலிருந்து வில்லிவாக்கம் வருவதற்கு சாலை வழியாக வருவதற்கு குறைந்தது 1 மணி நேரமாவது ஆகும். அதே இந்த மெட்ரோ ரயில் திட்டம் முழுமையாக நிறைவடைந்தால் இந்த பயண நேரம் கணிசமாக குறையும். மற்ற 2 வழித்தடங்களான மாதவரம் முதல் சிப்காட் வரை, பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை உள்ள வழித்தடங்களுடன் ஒப்பிடும்போது 5வது வழித்தடத்தில் சுரங்கப்பாதை பகுதியின் நீளமான 5.8 கிலோமீட்டர் மிக மிக குறைவாகும். CMRL அதிகாரிகளின் தகவலின்படி மருதம் என்கிற சுரங்கப்பாதை தோண்டும் இயந்திரம் ஏற்கனவே வில்லிவாக்கம் மெட்ரோ நிலையத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் ரயில் நிலையத்திற்கான டயாஃப்ராம் வால் எனப்படும் தடுப்பு சுவரை 100 கிலோமீட்டர் அளவுக்கு தோண்டி முடித்து இயக்கத்திற்கு தயாராக உள்ளது. 2வது சுரங்கப்பாதை தோண்டும் இயந்திரமான நெய்தல் தனது பயணத்தை தொடங்க இருக்கிறது. இந்த 2 இயந்திரங்களும் வில்லிவாக்கம் மெட்ரோ நிலையத்திற்கும் வில்லிவாக்கம் பேருந்து முனையம் மெட்ரோ நிலையத்திற்கும் இடையே 603 மீட்டர் நீளத்திற்கு இரட்டை சுரங்கப்பாதைகளை தோண்ட வேண்டும். இந்த பணிகளை அடுத்த ஆண்டு மார்ச் முதல் ஏப்ரல் மாதங்களுக்குள் 2 இயந்திரங்களும் முடித்துவிடும் என்று அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளார்கள். இந்த சுரங்கப்பாதை தோண்டும் பணியின் போது இயந்திரங்கள் கடினமான களிமண் மற்றும் ஷேல் எனப்படும் பாறை வகைகளில் துளையிட வேண்டியிருக்கும். ஷேல் என்பது களிமண் மற்றும் வண்டல் மண்ணால் ஆன ஒரு வகையான மென்மையான பாறையாகும். இருப்பினும் இந்த பணியில் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் வில்லிவாக்கம் பகுதி மக்களுக்கு மெட்ரோ பேருந்து நிலையம், மக்களுக்கு பேருந்து முனையம், புறநகர் ரயில் நிலையம் மற்றும் இந்த 2 மெட்ரோ நிலையங்களுக்கு இடையே எளிதாக மாறி பயணிக்க வசதியாக இருக்கும் என்று நம்பலாம். மேலும் பல சென்னையை பற்றிய உடனடி தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.